திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே தஞ்சை பெரியவரார் கோயில் உள்ள வெளிச்சுற்று மாலை உள்ள சூரோவியம். சிவலிங்கத்துக்கு பின்னால் பாருங்க சுவரில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்தில் தன்னுடைய தங்கச்சியை சுந்தரேஸ்வரருக்கு தாரவாத்து கொடுக்குறார் மகாவிஷ்ணு. அந்த சித்திரம் தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு. நாமும் தெரிஞ்சுக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். சுந்தரேஸ்வரர் ஷோரூமன் திருக்கல்யாணத்தில் எப்படி போகிறாரா, பொண்ணு வீட்டுக்கு கந்தலான துணியை கொடுத்திருக்காரா, உடம்பு உள்ள சாம்பலை பூசியிருக்காரா, முன்னும் பின்னும் பூதகணங்கள் சூழ போகிறாராம். எல்லாம் பயப்படுறாங்க, அச்சப்படுறாங்க. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளை இப்படி இருக்காரு அப்படின்னு. இப்போ மீனாட்சி தேவி போய் சொல்ல ஷோரூமன் பொன்னாறு மேனியனாக அழகு சுந்தரராக வரார். அதனால தான் அவருக்கு சுந்தரேஸ்வரர்னு பேர். இந்த திருக்கல்யாணத்தில் நம்ம இப்போ சொல்லக்கூடிய நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா என்ற வாழ்த்தை முதல்ல மகாவிஷ்ணு தான் சொல்கிறார் திருக்கல்யாணத்தில். அதை தான் இப்போ நாம் சிவபூஜையில் சொல்லிகிட்டு இருக்கோம். நாமும் தெரிஞ்சுக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டருக்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூர் வானாய் போற்றி. திருச்சிற்றம்பலம்.